எங்க இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூம் சீக்கிரமா எழுந்துரு. ரங்கிலா இல்லங்க, நாங்களே வரோம். என்ன இது? அதுகளை விடு, சொன்னா கேளு. எவ்வளவு தைரியம் உனக்கு? அவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை விட பெரியவங்க கிட்ட மோதி பார்க்கணும், தெரியுமா? என்னப்பா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிடுச்சா? என்ன நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது என்ன விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது பாரு. ருத்ரா காப்பாத்து. ருத்ரா என்ன காப்பாத்து. என்ன விட மாட்டேங்குது. ஏதோ சரியில்லை. Ibaiska sakum postum. Thank you Rudra. Thank you ரங்கிலா, நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. அட, அது அதோட நண்பர்களை கூட்டிட்டு வருது. உயிரோட இருக்கணும்னா எல்லாரும் ஓடுங்க. ருத்ரா! ருத்ரா! காப்பாத்து! மைரா! ருத்ரா, ஹெல்ப்! ஹெல்ப் மைரா, என்ன இப்படி காக்கா கிட்ட மாட்டி விட்டுட்டியே. ஹெல்ப்! பைஸ்கா நெட் டிஸப்பியரோ. ருத்ரா! தேங்க்ஸ் ருத்ரா. வாங்க, கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம். எல்லாரும் இந்த ஹோல்குள்ள வாங்க. சரி. வெளிய பார்க்க இந்த பேலஸ் அழகாதான் இருக்கு. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க என் நண்பனை வேட்டையாட விடல. இப்ப நான் இவங்க பேலஸ வேட்டையாட போறேன். எல்லாரும் வாங்க. விளையாட்டு பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த காக்கா என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்தவே மாட்டேங்குது. Huh?
நான் என்னப்பா தப்பு பண்ண? நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. எனக்கு சிகிச்சை போடாதீங்க. வருண், என்ன? உனக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு. மைரா, அடுத்த தடவை தயவு செஞ்சு சொல்லாத. இதுக்கப்புறம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா. அட, இவங்க என்ன மேட்ச் கூட பண்ண விட மாட்டாங்களே. அடடா, இதுக்கு திரும்பவும் பின்னாடி வருதுங்களா? சீ, இந்த காக்காங்களால நம்ம எவ்வளவு அழுக்காயிட்டோம்னு பாத்தியா? அடடடடா, நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, சீக்கிரம். யாரா நீ? எப்படி பேலஸ்குள்ள நுழைஞ்ச? இந்த காக்காவெல்லாம் வெளியில விரட்டு. இவங்க பேலஸையே நாசமாக்கிடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உன் காதுல விழலையா? வெளியில போ. நான் தான் இந்த பேலஸோட புது கிங். என்னப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஜெய்சிங் சௌகான், அப்புறம் ருத்ராவோட பேலஸ். குழந்தைகளா, இவனை கொஞ்சம் தூக்கிட்டு போய் கிச்சன்ல வச்சு நம்ம யாரு என்னங்கறத விவரமா சொல்லுங்க. வேண்டாம், மூக்குல குத்தாத, மூஞ்சில குத்தாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குத்தாத. இங்க பாருங்க, ருத்ராவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டான். என்ன வெளியில விடுங்க, என்ன வெளியில விடுங்க. சொன்னா கேளுங்க, வெளியில விடுங்க. ஆகா போச்சு. யாராவது இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கள. சரி சரி, எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு. இது உங்களோட பேலஸ் தான். இது உங்க இடம் தான். இது யாரு? இவர் தான் ராஜா. என்ன கிங்னு சொல்றீங்க? இவர் எப்ப கிங் ஆனாரு? அது என்னன்னா தம்பி, இந்த பேலஸ் நமக்கு சொந்தம். இனிமே நான் தான் புது கிங். நீ என்ன பண்றனா, மூட்டை பிடிச்ச கட்டிட்டு வெளில போ, வெளில போ. இத நான் ஏத்துக்க மாட்டேன். அட, நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இபாய்ஸ்கா, என்ன பண்றீங்க நீங்க? தள்ளிப்போங்க, தள்ளிப்போங்க. உனக்கு மேஜிக் நல்லா தெரியணும், எனக்கு தெரியும். ஆனா நாங்க ஒன்ன மேஜிக் பண்ண விட்டாதானே. எவ்வளவுதான் கடிப்பீங்க? போயிடலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம இங்க வரலாம். அடிக்கடி நம்மள பாத்துட்டு போக பசங்களா.
இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அவரோட க்ரோஸ் ரொம்ப வாஸ்டா இருக்காங்க. நம்மளுக்கு மேஜிக் பண்ண வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி இருந்தா அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மறைஞ்சுதான் அட்டாக் பண்ண முடியும். நம்மளாம் யாருக்கும் தெரியாம நைட் பேலஸ்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம். வாங்க வாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. அமைதியா ரூம்குள்ள வாங்க. இவங்க மறுபடியும் நம்மள பாத்துட்டாங்களே. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. சீக்கிரம் வாங்க. அட, ஒளிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரமா வாங்க. அட, வெளியில வாங்க, வெளியில வாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியவாதோட வைத்துக்கொண்டு இருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு சத்தம் வருது? ஓஹோ, இவங்க குட்டி குட்டியா இங்க வந்திருக்காங்களா? ஏற்கனவே நீங்க குட்டி பசங்க தான், அதுக்கு மேல ஏன் குட்டி ஆகுறீங்க? என்னோட ஆர்மி கிட்ட நீங்க எந்த வேலை காட்டினாலும் ஜெயிக்கவே முடியாது. எனக்கு உங்களோட இந்த நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இந்த முறை உங்களை விட்டுறேன், ஆனா அடுத்த முறை விட மாட்டேன். இவங்களை தூக்கிட்டு போய் இந்த சிட்டியோட எல்லையை தாண்டி போட்டுட்டு வாங்க. போங்க. ருத்ரா, நம்ம தாத்தாக்கு மெசேஜ் அனுப்பி அவர் இங்க வர சொல்லலாமா? தாத்தாவை எதுக்காக நம்ம டென்ஷன் ஆக்கணும்? எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கும். வாங்க, அல்லாசா சாரை பார்த்துட்டு வரலாம். ஹலோ அல்லாசா சார். ஹலோ ருத்ரா, வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். க்ரோஸ் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா அல்லாசா சார், நாங்க இப்ப அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு ஒண்ணு தர. இத பிடி. இந்த புக் உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தேங்க்ஸ் அல்லாசா சார். பறக்கிறவங்க எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களால நகர முடியலன்னா அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. இந்த 2வது லைனை நான் மறுபடியும் படிச்சுக்கிறேன்.
Ibaiska Cruz Frizo. Ibaiska Small Size Creator. அந்த புதருக்கான அர்த்தம் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. வாங்க அந்த க்ரோ மெஜிஷியனை தேடலாம். ஆனா பாத்து, இந்த க்ரோஸ்ல எது ஒண்ணு டச் பண்ணாலும் திருப்பி நார்மல் ஆயிடும். பாத்து பத்திரமா வாங்க. யார் டச் பண்ணீங்க? இத யோசிக்க டைம் கிடையாது. வெளிய ஓடு. Ibaiska Crow Frizo. குழந்தைங்களாச்சேன்னு பார்த்தா ரொம்ப தான் இடைஞ்சல் கொடுக்குறீங்க. இந்த தடவை உங்களை வெளியில அனுப்ப மாட்டேன். இந்தாங்க. இனி உங்களால தப்பிக்க முடியாது. முதல்ல என் குழந்தைகளுக்கு இடைஞ்சல் கொடுத்தீங்க, இப்ப என் தூக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கீங்க. ஒரு சின்ன பயலா இருந்துகிட்டு இந்த க்ரோ மாஸ்டர் கொக்கோலி கிட்டயே மோதலா நினைக்கிறியா? உன்னால எப்பவும் இந்த பேலஸை என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இது வரைக்கும் உன் ஆட்டத்தை பார்த்தா இப்ப என் ஆட்டத்தை பாரு. இது வரைக்கும் சிங்கத்தையும் புலியும் பார்த்து தான் பயப்படுவாங்க, காக்காவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இனி இந்த காக்காவை பார்த்து பயப்படுவாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது என்ன இவ்வளவு பெரிய காக்காவா இருக்கு? வேண்டாம் ருத்ரா, தாங்காது, அடிக்காத, நான் தோத்துட்டேன். வாங்க பசங்களா, வேற இடத்துல வேலைய பாப்போம். என்னாச்சு? நான் சொல்றத ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஓ ருத்ரா, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல வேலை க்ரோக்கோலியாவை மேஜிக் மூலமா நீ நார்மல் மனுஷனாக்கிட்ட. இவன் தன்னோட மேஜிக்கால எங்களை கண்ட்ரோல்ல வச்சிருந்தா. இவன் சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நாங்க இப்ப சுதந்திரமாயிட்டோம். போய் சந்தோஷமா வாழுங்க. நீங்க என் ஃப்ரெண்ட் ஜிம்சுமா புடிச்சிட்டு போனீங்க, அதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு. சாரி ருத்ரா, நான் என்னோட மேஜிக்கை தப்பா பயன்படுத்திட்டேன். எனக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ போறேன். ப்ராமிஸ். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இப்ப நாம எல்லாரும் பாட்டு பாடலாமா? என்ன சொல்ற நீ?
பண்ணிடலாம். நம்ம பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம்.